அரசியலில் எதுவும் நடக்கும். அந்த வகையில் திடீர் திருப்பமாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக மீண்டும் இணைவது உறுதியாக உள்ளது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அதிமுக தேமுதிக இடையே ஒரு உரசல் ஈடுபட்டுச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 கட்சியுமே இணைஞ்சு தான் போட்டிட்டாங்க. இடைப்பட்ட காலத்தில் எம்பி பதவி நியமனம், ராஜ்யசபா எம்பி பதவி தொடர்பாக இரு கட்சிகளுக்கு இடையே ஒரு புற்றீசல் மூலம் ஒரு பகை உருவாச்சு. ஆனால் தற்போது அந்த பகை மெல்ல கரைந்து இரு கட்சிகளிடையே ஒரு நல்லுறவு உருவாவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா தேமுதிகவுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய எல்கே சுதீஷ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் பல விஷயங்கள் பேசப்பட சொல்லப்படுது. அதாவது தேமுதிகவுக்கு ஒரு எம்பி பதவி வழங்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டதாகவும் கட்சி நிர்வாகிகளிடம் பேசிவிட்டு தங்களுக்கு வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னால் மத்திய பாஜகவும் தேமுதிகவுக்கு கொடுப்பதற்கு ஆதரவு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா தேமுதிகவுக்கு இந்த முறை எம்பி சீட்டு தேமுதிக வழங்குவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தேமுதிகவுக்கு கை கொடுப்பதற்கு அதிமுக முன் வந்துள்ளது. அதன் மூலம் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக இரு அணிகளும் கலந்து பேசி கூட்டணி அமைத்து போடுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக சொல்லப்படுது. பலம் நிலவி பாலில் விழுவது போல தற்போது தேமுதிகவுக்கு ஒரு எம்பி பதவி வழங்குவது குறித்து அதிமுக நிர்வாகியிடம் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். வரும் ஜூன் 19ஆம் தேதி இதுக்கான வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறதுனால அதற்கு முன்பாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த வாரம் இதுக்கான அறிவிப்பை வெளியிடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டதாக சொல்லப்படுகிறது. தேமுதிகவுக்கு எம்பி வழங்குவதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது.